الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த மாதத்தை ரபியுல் அவ்வல் மாதமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் பலர்களும் எங்களுடைய அன்பான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பல கட்டுரைகளையும் பல பேச்சுக்களையும் பல மேட பேச்சுக்களையும் பேசக்கூடிய நிலைமைகளை நாம் எல்லாரும் அவதானித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் ரபியுல் அவ்வல் மாதம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகத்தை மக்களுக்கு முன் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சியில் இந்த முயற்சியும் ஒரு பிரதான பங்கு வகித்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிறுவர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற தலைப்பு சம்பந்தமாக சில விடயங்களை இன்று இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்கிருந்து பேசி எங்கு முடிப்பது என்பது அது ஒரு வித்தியாசமான, ஒரு விசித்திரமான, ஒரு அற்புதமான ஒரு மனிதர் என்பதனால் எந்த தலைப்பை தொட்டாலும் அந்த தலைப்புகள் விசாலமான தலைப்பாகத்தான் காணப்படுகிறது. இருந்தாலும் சுருக்கமாக சில குறிப்புகளை மட்டும் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய அன்பான நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற அந்த தலைப்பை எடுத்து பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நீண்ட நாட்களாக கூடுதலான நாட்கள் பயணம் செய்த ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. ஒரு மனிதரை பற்றிய குறைகளை அவருடன் இருந்தவர்கள் மிக சீக்கிரமாக கூறிவிடுவார்கள். ஆனால் அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் இதுவரைக்கும் தவறாக பேசியது கிடையாது. ஏனென்றால் அவர்களிடம் குறை காண்பதற்கு எந்த ஒன்றும் இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்மலானவர்களாக, பண்பில் அக்மல், பூர்த்தி உடையவர்களாக, அஹ்ஸனுன் நாஸி குல்கன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்பில் அழகானவர்களாகவும் தோற்றத்தில் ஒரு பூர்த்தியான தன்மை உடையவராக படைத்து வைத்திருந்தார். அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த வகையிலும் குறைய சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. இதற்கு எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயங்களை பற்றி பேசும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடைய உள்ளத்தில் அன்பை, அந்நிய உண்ணியத்தை, அவர்களுடைய உள்ளத்தில் மஹப்பத்தை உண்டாக்குவதற்கு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று ஒரு அழகிய ஒரு சம்பவம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சகோதரனை அடிக்கடி சந்திப்பார்கள். எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவருடைய பெயர் அபு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அந்த சின்ன பிள்ளைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வரும்பொழுது என்னுடைய அந்த சிறிய சகோதரன் ஒரு சிட்டுக்குருவியை போன்ற ஒரு பறவையை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பார். அந்த பறவையோடு அவர் விளையாடி கொண்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது
அந்த பையனிடம் கேட்பார்கள், யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர். ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி இறந்து போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவனர்கிட்ட கேட்பாங்க, யா அபு உமைர், அபு உமைரே, உங்களோட அந்த சிறிய பறவைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. இது எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா, எங்கட வீட்டுல உள்ள குழந்தை அல்லது எங்கட பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு சின்ன ஒரு புள்ள அடிக்கடி ஒரு பொருளை வச்சு விளையாடி கொண்டு இருக்குது. உதாரணமாக ஒரு கார், ஒரு ஃப்ளைட் ஒன்று வச்சு விளையாடி கொண்டு இருக்குது. அது அடிக்கடி அந்த ஃப்ளைட்டை வச்சு விளையாடுறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அடிக்கடி அந்த பிள்ளைய பார்த்துருக்கிறோம். அப்போ நாங்கள் அவரை சந்திச்சு கேட்போம், மகன், நான் வார நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கார் ஒன்று வச்சு விளையாடி கொண்டிருப்பீங்களே மகன், எங்கம்மான் அந்த கார் நல்ல அழகாய்க்குமேமான்னு பார்க்கறதுக்கு, நல்ல அழகாய்க்குமேமான்னு பார்க்கறதுக்கு. ஒரு ஃப்ளைட் ஒன்று வச்சு விளையாடி கொண்டிருப்பீங்களே மகன், அந்த ஃப்ளைட்டோட உங்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே மகன், இப்போ எங்கம்மான் அது காணல என்று கேட்குற நேரம் அந்த பொருள் அந்த பிள்ளைக்கு பிடித்தது என்னதன் காரணமாக அந்த பிள்ளைக்கும் அந்த கேள்வி கேட்கக்கூடியவருக்கு மத்தியில ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு சம்பந்தம் ஒன்று உண்டாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரனோட அந்த உள்ளம் லைக்கக்கூடிய அழகிய வார்த்தைகளை பேசி அழகிய உறவுகளை சீர் செய்து கொண்டார்கள். இன்னும் ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சிறு பிள்ளைகள் என்பவர்கள் தட்டி கழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அந்த சிறு பிள்ளைகள் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். சின்ன பிள்ளைகளை வீடுகளை பாருங்க, அந்த புள்ள தாயை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும், பாப்பா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்கு அன்பு வேணும், அந்த பிள்ளைக்கு பாசம் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய ரஹ்மத்தாக வந்தவர்கள். அவர்களிடம் பாசம் இல்லை என்றால் வேற யாரிடம் பாசத்தை பெற்றுக்கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு பிள்ளைகளுடைய உரிமைகளையும் இந்த உலகத்தில் பேணி நடந்தார்கள். அதற்கு ஒரு அழகிய ஒரு சம்பவம், ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் சஹாபாக்களும் இருக்கிறாங்க, சிறுவர்களும் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாத்திரத்துல உள்ளதை குடித்தாங்க. குடிச்சிட்டு பக்கத்துல வலது பக்கமாக பார்த்தாங்க, யார் உட்கார்ந்து இருக்கிறேன்னு பார்த்தாங்க. இப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு பையன், அந்த கூட்டத்தார்களில் ஒரு சிறியவராக கருதப்படக்கூடிய ஒரு பையன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடது பக்கமாக பார்க்கிறாங்க. இடது புறம் பார்க்கும் பொழுது அந்த இடது புறத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் நெருக்கமானவங்க, இன்னும் அவர்களில் வயது கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொடர்பு பற்றிருக்கக்கூடிய மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இடது பக்கமாக உட்கார்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கையிலக்கூடிய பாத்திரத்தை கொடுக்கணும். அந்த மூத்தவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கமாக திரும்பி அந்த பையனிடம் கேட்டார்கள், என் மகனே, இந்த பாத்திரத்துல சில இந்த அருந்தக்கூடிய பானம் இருக்குது மகன், இத இடது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மூத்த என்னுடைய தோழர்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ அனுமதி தாரியா என்று கேட்டாங்க. நீ எனக்கு அனுமதி தாரியா என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பையனுக்கு அனுமதி வேண்டியிருக்கணும் என்ற எந்த தேவையும் இல்லை. அப்ப ஏன் கேட்டாங்க? அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அந்த புள்ளத்தான் எனக்கு வலது பக்கமாக இருக்கிறார், எல்லா காரியத்திலும் வலதை முற்படுத்த வேண்டும், அதேதான் மிக ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். எனவே அந்த பிள்ளைகிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏ பையனே, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அஷியாஹ் அவங்களுக்கு மூத்தவர்களுக்கு அந்த பாத்திரத்துல உள்ளதை கொடுக்கறது அனுமதி தாரியா என்று கேட்டாங்க. அந்த புள்ள எடுத்தவன சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க குடிச்சு மீதமாக இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்துல உள்ள பானத்தை நான் மற்றவங்களுக்கு எப்படி யா ரசூலல்லாஹ் கொடுக்க முடியும்? அதை நான் தான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்தையும் நபியனுடைய அந்த சிறப்பம்சங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்துல அந்த பிள்ளை
அந்த பாத்திரத்துல உள்ள பானத்தை அந்த பிள்ளை வாங்கி குடித்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல அந்த சஹாபியோட மிகவும் அன்பாக நடந்து கொண்டாங்க. அந்த சின்ன பிள்ளையினுடைய உரிமை அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாங்க. மூன்றாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போயிருந்தான். வீட்டுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த சஹாபியுடைய தாய் அந்த புள்ளையை அழைக்கிறாங்க. ஹா தஆல, இங்க வாங்க மகன், இங்க வாங்க மகன் அப்படின்னு உமா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஓ அத்தீக்க, நீங்க வாங்க மகன், நீங்க வந்தா சில பொருட்களை நான் உங்களுக்கு தாரேன் என்று சொன்னாங்க. இப்ப இந்த முழு காட்சியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உம்மா கூப்பிடுறாங்க புள்ளைய, உம்மா சொல்றாங்க, வாங்க மகன், நீங்க வந்தா நான் உங்களுக்கு சில விரும்பக்கூடிய சில வஸ்துக்களை தருவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னுக்கும் அந்த உம்மா அந்த பிள்ளைய கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடத்துல கேட்டாங்க, ஓமா அரத்தி அன்துஅதீஹி, அவனுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க என்னத்தை நாடுறீங்கன்னு கேட்டான். என்னத்தை கொடுக்க போறீங்கம்மான்னு கேட்டான். என்னத்தை கொடுக்க போறீங்க, ஏதாவது கொடுக்கணும் என்ன உங்களுக்கு ஆசை ஒன்று இருக்குதா என்று கேட்டான். அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த புள்ள வந்தா அந்த புள்ளைக்கிட்ட ஒரு ஈச்சம்பழத்தை கொடுக்கணும் என்று தான் நான் கூப்பிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. ஒரு ஈச்சம்பழம் ஒன்று தருவேன் என்று தான் அந்த புள்ளையை கூப்பிட்டேன் என்று சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாயே, அந்த புள்ளைய கூப்பிட்டு இங்க வாங்க மகன், உங்களுக்கு நான் ஹதியா ஒன்று தாரன் மகன் என்று சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு நீங்க அந்த வஸ்துவை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா பொய்யினுடைய ஒரு பாவம் உங்களுக்கு எழுதப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புள்ளை ஏமாற்றப்படுவதை கூட விரும்பவில்லை. அந்த புள்ளையினுடைய சகல விடயங்களையும் கவனிப்புல கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்க. மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார்களோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய மாட்டார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த அழகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு பிள்ளைகளோடு நடந்து கொண்ட அழகிய இந்த காரியங்களை எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் கடைபிடிப்போம். கடைசியாக ஒரு விடயம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸனன் நாஸி குலுகன் கான அஹ்ஸனன் நாஸி குலுகன், முழு மனிதர்களிலும் மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விடவும் அழகிய பண்புடையவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த சஹாபி நபி அவர்களை பற்றி அழகிய முறையில் புகழ்ந்து பேசுகிறார். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்களே, நாமும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக ஞாபகம் செய்வோம், அவர்களை புகழுவோம், அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவோம். அவர்கள் எந்த தீனை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்களோ அந்த மார்க்கத்தை நாங்களும் கடைபிடிப்போம். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன ஹைராத்துகளை நலவுகளை வைத்திருக்கிறானோ அந்த நலவுகளுக்குரியவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.